தெறியை பற்றி பேசும்போது மூத்த படைப்பாளி, நம் தமிழ் சினிமாவின் பெருமிதம் மகேந்திரன் சாரை பற்றி இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகேந்திரன் சார் ஒரு குழந்தை. ஒரு பெரிய ஆதரவாக தெறி படப்பிடிப்பு தளத்தில் எனது அருகில் நான் நேசித்த ஒரு மென்டாராக எனக்கு இருந்தார். எனது முதல் படமான ராஜா ராணிக்கு அவருடைய படங்கள் தான் உத்வேகம் அளித்தன. காதல் தோல்விக்கு பிறகும் காதல் உண்டு என்பதை என்னால் அந்த படத்தில் சொல்ல முடிந்தது என்றால் அதற்கு அவருடைய படங்களை பார்த்ததுதான் காரணம். இதை நான் அவரிடமே சொல்லியிருக்கிறேன். ஒரு காட்சியை எப்படி அமைக்க வேண்டும், இசையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர்தான் எனக்கு பெரிய உத்வேகம். அவரே என்னுடைய இயக்கத்தில் நடிக்கும்போது அவர் படப்பிடிப்பில் இருந்த ஒவ்வொரு நாளும் விஜய் அண்ணா இருக்கிறார் என்பதையெல்லாம் மறந்து அவரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அவர் மென்மையான மனம் கொண்டவர். அவரது மனதின் மென்மையை ஜானியின் கதாபாத்திரங்களிடம் நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த மென்மையில் இருந்து உறுதியான வில்லன் ஒருவரை சிருஷ்டித்து காட்ட எனக்கு அவர் வரம் கொடுத்தார். அவர் என்னை எப்போதும் கோச் என்றுதான் அழைப்பார். நான் கோச் எல்லாம் கிடையாது. என்ன வேண்டுமோ அதை நடித்து காட்டுவேன். அதை அப்படியே அவர் பிரதிபலித்து விடுவார். நான் நடித்து காட்டுவதை ஒரு சிறிய புன்முறுவலுடன் கவனித்துக் கொண்டிருப்பார். என்னில் அவர் தனது இளமை காலத்தை ஓட்டி பார்க்கிறாரோ என்று எனக்கு தோன்றும். அந்த தருணத்தில் எல்லாம் இன்னும் பெருமிதமாகவும் நெருக்கமாகவும் தெறியின் நாட்கள் என்னை உணர வைத்தன.